பெருமாள் சார், இப்போது அடுத்த 2 மாதத்துக்குள்ளே போர்டு எக்ஸாம் வரப்போகுது. உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸில் 10th போர்டு எக்ஸாம், +2 போர்டு எக்ஸாம் பேப்பர்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணியிருப்பீங்க பப்ளிக் எக்ஸாமில். கரெக்ட் பண்ணிகிட்டே வரும்பொழுது சில குழந்தைகள்லாம் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக இந்த போர்டு எக்ஸாமில் காமன் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க குழந்தைகள், அதை சொன்னீங்களன்னா இந்த மாதிரி பெற்றோர்களும் குழந்தைகளும் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. இந்த காமன் மிஸ்டேக்ஸ் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10th 12th எந்த எக்ஸாமாக இருந்தாலும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பசங்க ஒரு தெளிவான மனநிலையில் போகணும். எக்ஸாம் முன்னாடி எந்த காரணத்தை கொண்டும் ஃப்ரெண்ட்ஸோட அதை படித்தா இதை படித்தா டிஸ்கஸ் பண்ணால் நம்ம படித்ததையும் அவங்க ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க. அதனால் நம்ம எந்த வித இதுவும் இல்லாமல் தெளிவான மனநிலையில் எக்ஸாமுக்கு போகணும். ரெண்டாவது, இப்போ கவர்மெண்ட்லேயே எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தை ஒழுங்கான முறையில் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த கட்டமாக என்னென்ன கேள்விகள் நமக்கு எழுத முடியுங்கிறது மனதளவில் வச்சுக்கணும். டிக் பண்ணுறதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் அலோவ் பண்ணுறதில்ல. மனதளவில் இந்தந்த கேள்விக்கு விடை எழுதணுங்கிறது முடிவு பண்ணிக்கணும். அடுத்து அந்த கேள்விக்கெல்லாம் விடை எழுதியிருக்குமான்னு பார்க்கணும். ஆக்சுவலி எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது குழந்தைங்களை கேட்கும்போது, ஐயோ இந்த கொஸ்டின் நான் கொஞ்சம் மாற்றி எழுதிட்டேன் சார், இது தப்பாக போயிடுச்சு, அதே மாதிரி 1 மார்க் கொஸ்டினில் 2-3 கொஸ்டினுக்கு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய அவசரமாக எழுதுனதுனாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று சப்ஜெக்ட் கட்டாயம் தெரிஞ்சு குழந்தைங்க படிக்காமல் எக்ஸாமுக்கு போக மாட்டாங்க. போனதுக்கப்புறம் கூட அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அவசரமாக போடுறது ஒன்று. ரெண்டாவது, இந்த கேள்வி இதுதான் விடை அப்படிங்கிற தெளிவான மனநிலையில் அவங்க எழுத ஆரம்பிக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவசரமாக ஒரே கேள்விக்கு 2 விதமான பதில், இல்லை அதே மாதிரி 2 கேள்வி இருக்கும். அதை சரியாக புரிஞ்சிக்காமல், கேள்வியினுடைய தன்மையை புரிஞ்சிக்காமல் அவங்க அவசரத்தில் மாற்றி எழுதிட்டாங்கன்னா அதனால் அவங்களுக்கு மிஸ் ஆகுது. ஆக்சுவலி முடிச்சுட்டு வரும்பொழுது வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இன்னொன்று, எழுதி முடித்த உடனே 10 வினாக்களாக 10க்கும் எழுதியிருக்குமான்றதை செக் பண்ணணும். ஆக்சுவலி நல்லா படிக்கக்கூடிய பசங்க கூட அவசரத்தில் முடிச்சுட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டேன் சார் என்னவாங்க. கடைசியில் செக் பண்ணும்போது ஒரு கேள்வி நான் எழுதினா மாதிரி நினச்சிட்டேன், ஆனால் எழுத முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த நிலைமைகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தெளிவான மனநிலை நம்ம கேள்விகளை அணுகி அதுக்கு தகுந்த விடையை எழுதணும். ஒருவேளை ஒரு கேள்வி தெரியலன்னா அதை அடிச்சிட வேண்டாம், அப்படியே விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போகலாம். கடைசியில் நமக்கு நேரம் இருக்கும், அப்போ அந்த கேள்வியை சரியாக நம்ம யோசனை பண்ணி அதுக்கு பதில் எழுதலாம். ஒருவேளை அந்த கேள்வி தெரியலன்னா அதுக்கு மாற்றாக இன்னொரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சு அதை எழுதிட்டு அந்த கேள்வி எழுதி முடித்ததுக்கு அப்புறம் தான் முன்னாடி எழுதின கேள்வியை அடிக்கணும். அவசரத்தை நம்ம இதையும் அடிச்சுட்டு அதையும் முடிக்க முடியாமல் போச்சுன்னா வம்பாடும். சப்போஸ் 10 வினாக்கள்னால் எக்ஸாமில் they will take only best 10, அதாவது ஃபஸ்ட்டு 10 நாட் பெஸ்ட் 10. 11 கேள்வி போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் குழந்தைங்க நினைக்கவே கூடாது. எத்தனை கேள்வி கேட்கலாம் அதை மட்டும்தான் செய்யணும், அதிகப்படியாக போடக்கூடாது. அப்படி போட்டிருந்தா அதில் தெளிவான பதில் இருக்கிறது மட்டும் எடுத்துகிட்டு மீதியை அடிச்சிடணும். அதை அவங்க தெளிவாக பார்த்துக்கணும். ரெண்டாவது, அவங்களுடைய மனநிலை, நம்ம படித்ததை நம்மளால் திரும்ப எழுத முடியுங்கிற ஒரு தெளிவான மனநிலையில் அந்த கான்ஃபிடென்ஸோட கொஸ்டின்ஸ் அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நல்லா செய்வாங்க. அதுக்கு நம்ம ரிப்பீட்டடாக ஸ்கூலில் நிறைய எக்ஸாம்ஸ் வைக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் முழு மனசோடு அவங்க செய்து அதுலேயும் நம்ம சென்டம் வாங்கணுன்ற ஒரு மனநிலையோடு எழுதுனாங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஈஸியாக பப்ளிக்கில் சென்டம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ஸ்கூலில் வைக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் சின்சியராக எழுதி அது டீச்சர்ஸ் திருத்தி கொடுக்கும்போது என்ன குறைகள் இருக்கோ அதை நோட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை என்னன்னு சொல்லிட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கணும். தேவைப்பட்ட டீச்சர்ஸை கேட்டுக்கலாம், இல்லைனா சப்ஜெக்ட் அவங்களே இருந்தால் அதை பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஆக இதில் பசங்களுடைய பொறுமையும் அணுகுமுறையும் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்பீட் அண்ட் அக்யூரசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வேகமாகவும் எழுதணும், தவறு இல்லாமல் எழுதணும்னா அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஸ்கூலில் சீரியஸ் ஆஃப் டெஸ்ட் வைப்பாங்க. இப்போ கூட இப்போ ரிசர்ச் சேனலில் ரிவிஷன் டெஸ்ட் கிட்டத்தட்ட 4 ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த 4 ரிவிஷன் டெஸ்ட்டும் சிறந்த முறையில் எழுதி 4லையுமே நீங்கள் 95+ or 100 வாங்கிட்டா பப்ளிக்கில் 100 வாங்கிறதுங்கிறது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஈஸியாக எல்லா குழந்தைங்களும் வாங்கலாம். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பும் குழந்தைங்களுடைய கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். Vishwat Sena. It is not just an institution, it is an experience. For admission
contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School 9566205555, Vishwaksena Global Senior Secondary School 87545-30170, Vishwaksena Arts and Science College for Women 8680-56635, Vishwaksena College of Education B.Ed 9440-58844, Polivakam, Tiruvallur, Vishwaksena Tiny Tots 85318-11111, Punga Nagar, Tiruvallur.